கதை சொல்ல வரவில்லை நான். பனி உருகி கடல் நீர்மட்டம் உயர்ந்து நிலம் பிரிந்து ஈழம் தீவாகிய கதை சொல்ல வந்தேன். கடல் பிரித்தாலும் பண்பாடு இரு கரையிலும் ஒன்றே. கடல் பிரித்த நிலம் தொல் தமிழர் தாய் நிலம் என்பதே தமிழர் வரலாறு. சூரியன் மழை இடி ஒலித்தால் நெஞ்சம் பயந்து வணங்கிய காலம். மரமே காவல் நீரே உயிர் பாம்பும் தெய்வமான காலம். அதுவே கற்கால பண்பாடு. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த தமிழர் இரும்பு கண்டுபிடித்து உணவு தேடி அலைந்த மனிதன் ஒரே இடத்தில் விவசாயம் செய்து குடிமனை அமைத்து வாழ்ந்தான். வீரன் வீழ்ந்தான் நடுகள் நட்டு வணங்கிய காலம் இரும்பு காலம். கல்லும் கடலும் சொன்ன கதை, காலம் கடந்து வந்த கதை. நீர்மட்டம் உயர்ந்து நிலம் பிரிந்தது, மணல் திட்டுகள் உருவானது. தலைமன்னார் இராமேஸ்வரம் இடையே இன்றும் வரிசையாக மணல் திட்டுக்கள் தெரிகிறது. 7000 ஆண்டுகளுக்கு முன் தொல் தமிழர் நடந்த தடம் தெரிகிறது. தாழிக்குள் உறங்கிய முன்னோர் எச்சம் ஆதிச்சநல்லூரிலும் பொன்பரிப்பிலும் இரு கரையிலும் பண்பாடு சாட்சியாக. மன்னார் கடலில் சங்கு முத்து விளைய வணிகம் பெருக மாதோட்டத்தில் வணிக வாசல் திறந்த போது கிழக்கு மேற்கு நாடுகளின் கடல் வணிகர்கள் வந்து வணிகம் செய்த காலம். கல்லும் கடலும் சொன்ன கதை, காலம் கடந்து வந்த கதை. மனிதன் மனதில் கேள்வி எழுந்த காலம், கருத்து மலர்ந்த காலம் அது. ஆசீவகம் சொன்ன நியதி, நிகழ்வதெல்லாம் விதி என்றது. சமணம் மகாவீரர் ஒளியாய் வந்தார், அகிம்சை பாதை காட்டினார்.
தமிழ் நாகரிகத்தின் உயிர்க்கதை. கல் தோன்றி மண் தோன்றா காலக்கதை சொல்ல வரவில்லை நான். பனி உருகி கடல் நீர்மட்டம் உயர்ந்து நிலம் பிரிந்து ஈழம் தீவாகிய கதை சொல்ல வந்தேன். கடல் பிரித்தாலும் பண்பாடு இரு கரையிலும்